நான் நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ பக்கத்திலே உட்காந்துருக்கேன். அவ மனசு புரிஞ்சதுலேருந்து நான் சொல்றேன், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் ஆற போடுவோம், மெதுவா பேசலாம். உனக்கும் பிரபுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன நான் சொல்றேன்? அழக்கூடாது. சரிண்ணா. சரி, இந்தா சாப்பிடு. உன்னை விட எங்களுக்கு வேற எதுவுமே பெருசு இல்லடா. நீ நினைச்ச மாதிரியே உனக்கும் பிரபுவுக்கும் நம்ம மொத்த குடும்ப சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும். சரியா? அண்ணன் நான் நடத்தி வைக்கிறேன். சாப்பிடு. நாங்க எல்லாருமே இந்த சம்மந்தம் வேணான்னு சொன்னோம் தான். அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியுமா? அதை எல்லாத்தையும் தாண்டி உங்க 2 பேரோட காதல் ஜெயிச்சிருச்சு. சத்தியமா சொல்றேம்மா, அப்பாவும் நானும் உன் விருப்பத்துக்கு மாற நடக்கணும்னு யோசிக்கல. இந்த மேரேஜை நாங்க தடுத்ததுக்கு காரணமே அந்த பிரபுவாலேயோ இல்ல குறிஞ்சியாலேயோ உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, உன் எதிர்காலம் கெட்டு போயிருமோன்னு பயந்து தாம்மா. ஆனா நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது, பிரபுவும் நீதான் உலகம் இருக்கும்போது, உங்களை தடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் எங்க யாருக்குமே இல்லம்மா. தேங்க்ஸ்ண்ணா. பர்ஷு, அண்ணனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுமா. இனிமே என்ன நடந்தாலும் நீ இந்த மாதிரி தப்பா எந்த முடிவும் எடுக்க கூடாது. சத்தியமா எடுக்க மாட்டேன்னா. சாப்பிடு. அம்மா, நான் எதுவும் சொல்ல வரல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பாவும் பிள்ளையும் பேசி முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ பண்ணுங்க. மா, நான் சொல்றத கேளுமா. எனக்கு என் பொண்ணோட உயிர் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கௌரவம், பகை, மத்த எல்லாமே. இந்த கல்யாணத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவங்க எனக்கு தேவையில்லை. யாரா இருந்தாலும் அவங்கள ஒதுக்கி வைக்க நான் தயாரா இருக்கேன். ஜானு, அப்பா பேசினது தாங்க முடியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கா ஜானு? ஜானு, அவர் பொண்ணு ஒருத்தன் இல்லாம நான் செத்து போயிருவேன்னு சொல்லும் போது அவர் என்ன முடிவு எடுப்பாரு? நீயே சொல்லு ஜானு. தான் பொண்ணு உயிரை காப்பாற்றணும் தானே நினைப்பாரு. ஜானு, எனக்குமே வேற வழி தெரியல ஜானு. நானுமே வர்ஷினிக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இது நல்ல முடிவா இல்லையா?
என்னன்னு எனக்கு தெரியல ஜானு. ஆனா நமக்கு வேற வழியும் இல்லை ஜானு. ஜானு பாத்துக்கலாம் ஜானு, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஜானு ஜானு நீயும் உன் மனசை மாத்திக்க ஜானு. அதான் எல்லாருக்குமே நல்லது. ஜனமா, என்னம்மா உங்களுக்கு மாமாவும் சிபியும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேன்னு கோவமா இருக்கீங்களா? உங்களால அதை ஏத்துக்க முடியல ஜனமா? வர்ஷினி முதல்ல ஜெயபிரகாஷோட மக, அதுக்கப்புறம் சிபியோட தங்கச்சி. அந்த உறவுக்கெல்லாம் அப்புறம்தான் எனக்கு உரிமை. என்னங்க என்ன மீனா? இன்னொரு தடவை யோசிக்கலாங்க. எனக்கு என்னமோ தப்பாவே தோணுதுங்க. இல்ல மீனா, இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேலையும் நாம முடிவை மாத்திக்காம இருந்தோம்னா நம்ம பொண்ணை நாம இழந்துருவோம். பேசாம என் கூட வா. உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கவன்ட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீ பேசவே வேண்டாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்ன? அண்ணே வாங்க, அண்ணே வாங்க. சம்பந்தி வாங்கப்பா, உள்ள வாங்க. வா. வாங்க அண்ணே வாங்க. சம்பந்தி வாங்க, உட்காருங்கப்பா. பிரபு பிரபு, நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இரு. நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ உட்காருமா, உட்காருமா. எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காகவும் அவளோட எதிர்காலத்துக்காகவும் நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்.